ஆறு எக்ஸ் கியூப் மைனஸ் 30x² பிளஸ் 60x மைனஸ் 48 மற்றும் 3x கியூப் மைனஸ் 12x² பிளஸ் 21x மைனஸ் 18 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போவா காண்கன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிப்போம். என்ன கேட்குறாங்க? மீ போவா கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வகுத்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் மூலமாக தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கொடுக்கப்பட்டதில் ஓகே எந்த பல்லுறுப்புக்கோவை எடுத்துவோம். எதால் நம்ம பொதுவாக வெளியெடுக்க முடியனால 6 வெளியெடுக்கலாமா? இப்போ பாருங்க 6x³ மைனஸ் 30x² பிளஸ் 60x மைனஸ் 48. ஓகே ஸோ அனைத்து நம்பரும் 6 வகுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ 6 வெளியெடுப்போம். அப்போ 6 வெளியே எடுத்தாச்சு அப்படின்னா ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? இங்கே x³ 36 அடிச்சோம்னா 5. அப்போ மைனஸ் 5x². 60க்கு 6 அடிச்சோம்னா 10. அப்போ 10x. அடுத்து 48 6 அடிச்சோம்னா 8. ஓகேங்களா? அப்போ என்னப்பா 6 வெளியே எடுத்துச்சு எப்படி வரும்? 6x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x மைனஸ் 8 வந்துச்சு. ஓகே அதே மாதிரி இங்கே 3x³ மைனஸ் 12x² பிளஸ் 21x மைனஸ் 18. ஓகே இங்கே இந்த நம்பர் எதால் வகுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. 3ஆல் வகுக்கிற மாதிரி இருக்கா? அப்போ 3 வெளியெடுங்க. இப்போ 3 வெளியெடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும்? x³. 12 3ஆல் வகுத்தா 4 மைனஸ் 4x². 21 3ஆல் வகுத்தோம்னா 7x. 18 3ஆல் வகுத்தா 6. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள பல்லுறுப்பு எப்படி மாற்றியாச்சு, அடுத்தது எப்படி மாற்றியாச்சு. ஓகே இப்போ 6 3 இதுக்கு HCF மதிப்பு என்ன வரும்? இதுக்கு தனியாக தானே கண்டுபிடிப்போம். 6க்கு 3 HCF மதிப்பு எவ்வளோ வரும்? 3. எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போ 3 உள்ள நம்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3 அனைத்திலுமே இருக்குது, நீ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்பர்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x மைனஸ் 8. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா மீ பேவை பொறுத்த அளவுக்கு சின்னதாக தான் வரும், அதிகமாக போக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ சின்ன ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா 3 வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ x-2 வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவோம். ஓகேவா? அப்போ x-2 அப்படின்னா x மதிப்பு எவ்வளோ? 2. x மதிப்பு எவ்வளோ? 2. அப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த பல்லுறுப்புக்கோவையிலும் இதுல என்ன பண்ண போறேன்? 2ன்னு போட்டு அப்ளை பண்ண போறேன். நான் 2ன்னு அப்ளை பண்ணி எனக்கு ரெண்டுலுமே 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட x-2 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? x மதிப்பு 2ன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணக்கு எவ்வளோ வரும்? 2க்கு எவ்வளோ? 8 மைனஸ் ஓகே சரி எழுதிக்கலாம் 2³ மைனஸ் 5 2² பிளஸ் 10 2 மைனஸ் 8. ஓகே 2க்கு எவ்வளோ? 8 மைனஸ் 2² 4 4 5 பேருக்குன்னா 20 பிளஸ் 10 2 பேருக்குன்னா 20 மைனஸ் 8. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 20 பிளஸ் 20 பிளஸ் 8 மைனஸ் 8 எவ்வளோ வரும்? 0 வருது. அப்போ எக்ஸுக்கு மதிப்பு 2ன்னு போனால எனக்கு 0 வருதா? அதே மாதிரி இங்கே 0 வந்துச்சுன்னா x-2ங்கிறது சரி. ஓகேங்களா? இப்போ பாருங்க x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6. ஓகே அப்போ எக்ஸ் மதிப்பு என்னது? 2 தானே. இப்போ 2³ மைனஸ் 4 2² பிளஸ் 7 2 மைனஸ் 6. ஓகே 2க்கு எவ்வளோ? 8 மைனஸ் 2² 4 4 4 16 பிளஸ் 7 2 14 மைனஸ் 6. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? 8 14 பிளஸ் மதிப்பா கூட்டினால் வரும் 22. அடுத்து மைனஸ் 6 மைனஸ் கூட்டினா மைனஸ் 22. ஸோ 22 மைனஸ் இந்த வரும் 0 வரும். வருதுங்களா? அப்போ எதை போட்டால் எனக்கு 0 வருது? எக்ஸோட மதிப்பு 2ன்னு போட்டால் தான் 0 வரும். நீங்கள் 1 போட்டால் உங்களுக்கு 0 வராது. ஓகேவா? அப்போ எக்ஸோட மதிப்பு 2 அப்போ என்ன காரியம் வரும்? x-2. ஓகேவா? அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அப்போ x-2 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் இருக்கு? 3 இடங்கள்ல இருக்கு. அந்த 3 இடங்கள்ல இருக்கிறதுல இங்க மட்டும் தான் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்பு நீங்கள் 1ன்னு போட்டு பார்த்து உங்களுக்கு 0 வந்துட்டு அதில் எடுக்கணும். பட் நீங்கள் 1ன்னு போட்டால் உங்களுக்கு வராது. ஏன்னா 2க்கு தானே வருது. அப்போ 2க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 1க்கு நமக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. ஏன்னா ஒரு நம்பர் தானே 0 வரும். வேற நம்பர் அப்ளை பண்ண 0 வருமா? வராது. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 2. அப்போ காரணம் அது x-2. அப்போ நம்பருக்கு பார்த்தா 3 காரணம் எவ்வளோ? x-2. அப்போ மீ போவா எனக்கு என்ன வரும்? x-2. ஏன்னா இங்கே 2 இங்கே 2 தான். ஏன்னா பொதுவான ஒன்று நம்ம கட்சியை கண்டுபிடிப்போம். இங்கே எக்ஸோட மதிப்பு 2 இங்கே எக்ஸோட மதிப்பு 2. அப்போ
எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே, 3 எக்ஸ் மைனஸ் டூ.